ஷாபாஷ். வியாபாரிங்க என்னென்ன சாமான்கள் கொண்டு வந்திருக்காங்க? ஆமா, பெரிய வியாபாரிங்க, பெரிய சரக்கு. தெரு தெருவா சுத்தி ஓட்ட ஓடத்துல பொறுக்கிட்டு வரானுங்க. அதை ஏலக்கடைங்கிற பேர்ல ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்கீங்க. நீயே நம்ம வியாபாரத்தை காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. அரிக்கன் விளக்கு, இது என்ன சொல்லி விக்க போறீங்க? ஹரிச்சந்திர மயான கண்டத்துல உபயோகப்படுத்தின விளக்குன்னு சொல்லி வித்துருவேன். ஒரு ஜோடி பழைய செருப்பு, இது என்ன சொல்லி விக்க போறீங்க? தப்பம்மம் போட்டு இந்த செருப்புன்னு சொல்லி வித்துருவேண்டி. என்னங்க இது? குழந்தை பால் குடிக்கிற கிண்டி மாதிரி இருக்கு. இந்த கிண்டியில குழந்தை பால் குடிச்சிச்சு வயிறு வெடிச்சு செத்து போயிரும். அநேகமா உசிலமணி உபயோகப்படுத்தின கிண்டின்னு நினைக்கிறேன். இதை எப்படி விக்க போறீங்க? அகஸ்திய முனிவர் காவேரி தண்ணி அடக்கி வச்சிருந்த கமண்டலம் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். அப்படி சொன்ன ஜனங்க நம்புவாங்களா? சில இளிச்சவா ஜனங்க எதை சொன்னாலும் நம்புவானுங்க. அம்மா, எத்தனை தடவை கேக்குறது? வாங்கி தர முடியுமா முடியாதா? என்னடி கேக்குது? போன மாசம் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், எல்லாம் பழசா போச்சா. இப்ப புது ட்ரெஸ் வேணும்னு கேக்குறா. இதான பிரச்சனை. அம்மா, நான் பணம் தர்றேன், உன் பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. அகஸ்தியர் எங்க? கீழ. அடிப்படி. ஏன்பா, என் பழைய துணியில உங்களுக்கு எதுக்கு? எதுக்கா? ஸ்ரீதேவி போட்டிருந்த ட்ரெஸ்ன்னு சொல்லி வித்துற மாட்டேன். சரியான அப்பா. இது என்னது? வயலின். இது என்ன சொல்லி விக்க போறீங்க? வயலின் சொல்லித்தான் விக்கணும். அது எங்களுக்கு தெரியாதாக்கும். யார் உபயோகப்படுத்துன்னு சொல்லி விக்க போறீங்க? பிரபல மியூசிக் டைரக்டர் விஸ்வநாத ராமமூர்த்தி உபயோகப்படுத்துற வயலின் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். ஏன்பா, ஒவ்வொரு பழைய சாமானுக்கும் ஏதோ ஒரு கதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? நானா ஏமாத்துறேன்? வர்றவங்க ஏமாறுறாங்கம்மா. அது சரி, இதெல்லாம் ஆளை வச்சு ஏழை கடையில கொண்டு போய் வைங்க, நாளைக்கு வித்துறலாம். வாங்க. என்னங்க இது? பால் குடிச்சுக்கிட்டே கொரட்டை விடுறீங்களா? பாலை குடிச்சுட்டே கொரட்டை வர்றேனா? வாயில பால் இருக்கு, கொரட்டை இங்க இருந்து வருது, நான் வரேன்னு சொல்றியே. யாருன்னு பாக்கலாம் வாங்க. வயலின் யார் இங்க கொண்டு வந்து வச்சது? பொண்ணு கொண்டு வந்துருப்பா. சரி, எடுத்து வச்சுட்டு வா. மறுபடியும் கொரட்டை சத்தம். உன் தம்பி வந்து வர்றானா? என் தம்பி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. பின்ன எங்க இருந்து கொரட்டை சத்தம் வருது? ஏங்க, மறுபடியும் இந்த ரூமுக்குள்ள இருந்தா வருது. சரி, வா பாக்கலாம். வா வாங்க. என்னங்க, இங்க இருந்த வயலில காணோம். காணோமா? எங்க போச்சு? இருக்கும். இதுல இருந்துதான் கொரட்டை சத்தம் வருது. இப்ப என்னங்க பண்றது? பிடிச்ச வயலின் போல இருக்க. எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, யார் தலையிலாவது கட்டிடுவோம். வீட்டுல தெரு இருக்கு, எதுக்கு? பூசு இருக்கு. வயலினுக்கா? நமக்கு பூசி படுத்துக்குவோம். தந்திரி ஓடிவாங்க. நான் வல்லடா. ஆத்துல அத்திமே நன்னா இருக்காளோ? நன்னாவே இருக்காள். ஏற்கனவே இதே கல்யாண மண்டபத்துக்கு வந்து தான் உதவ வாங்கியிருக்கோம். மறுபடியும் இங்கே கூட்டி வந்துருக்கீங்களே, வேணாண்டா. யானைக்கு அடி சறுக்குண்டா, அது என்னவோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. உள்ள போன உடனே பிள்ளை கேப்ப நானு, பொண்ணு கேப்ப நீன்னு சொல்லுவேன். கடைசியா பார்த்தா 60 கல்யாணமா இருக்கு. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. டாய், நம்ம மாப்பிள்ளைய சேர்ந்தவங்க பொண்ணை சேர்ந்தவங்கன்னு சொல்லி தகடா இந்த தகராறு வந்தது. இந்த தடவை கல்யாண சத்திரத்துக்கு நம்ம தான் ஓனர்னு சொல்லிட்டா இது கொஞ்சம் புதுமையா இல்ல? புதுமையா இருக்குடா. அடியும் புதுமையா வந்துட்டா. அதெல்லாம் விழாதுடா. சேஞ்ச் தி கெட் அப் ஐசே. ஓகே. திரபந்தே ஜோ பிரகஸ்பதிகி திரபந்த இந்திரஜான். ஐரா, நிறைய புகை போட்டு ஓமம் வளர்க்காதீங்க. மேல எல்லாம் புகை படிஞ்சு பில்டிங்கே கரையாயிடுது. எத்தனை தடவை பெயிண்ட் அடிக்கிறது? மாசம் மாசம் எங்களால அடிக்க முடியாது. சரி சரி, சத்தம் போடாதீங்க, வாங்க சாப்பிட போலாம். அம்மாக்கார பாபுனாரா? டேய், சாம்பார்லாம் கீழே கூடாதாடா, தலையெல்லாம் கெட்டு போயிடும். சாப்பிடுறவங்க நம்ம மண்டபத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? ரொம்ப ஓவரா போறீங்க, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. நடிக்க சொன்னேன், அதுக்காக ஓவர் ஆக்டிங்கா பண்ண சொன்னேன்.
சரிடா, ஏதாவது ஓரமா உட்காந்து சாப்பிடலாம். ஏமா முருங்கக்காய் சாம்பாரா அசத்துறீங்களே சார்? நீங்க முதல்ல சாப்பிடுங்க சார். என் சத்திரத்தை சுத்தமாவே வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம். அட நீங்க ஒண்ணு முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க சொல்றதுனால நான் சாப்பிடுறேங்க. கோச்சிக்காதீங்க, சாப்பிடுங்க சார். சாம்பார் டேய், சாம்பார் ஊத்தாது அப்படிப்பா. ஏங்க கொஞ்சம் எந்திரிங்க, எந்திரிங்க. எதுக்குங்க? நீங்க 3 பேரும் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்கடா நம்ம விசிட்டிங் கார்டு? கொண்டு வரல. பரவாயில்ல, வாய்னான்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். நாங்களா? சத்திரத்தோட சொந்தக்காரங்களே நாங்க தான். ஏய், இந்த சத்திரத்துக்கு சொந்தக்காரனே நான் தான். சத்திரத்துக்கு சொந்தக்காரன் நீங்களா? இருக்கட்டுமே, நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார். சத்ரா ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா ஆமா சார், வாங்க சாப்பிடலாம். ஃபீல் பண்ணாதீங்க சார், வாங்க சேர் போட்டு உட்காருங்க. இலை போடுறதுக்கு முன்னால அந்த கதவை இழுத்து சாத்து. ஏங்க கதவை சாத்த சொல்றீங்க? உங்களை உதைக்கும் போது நீங்க ஓடிட கூடாது பாருங்க, அதுக்கு தான். உதையா? கெட்டிமலம் கெட்டிமலம். எதுக்குங்க கெட்டி மேடம்? நம்மள அடிக்கும் போது பின்னாடி ரீதி அடிக்க இருக்கும்னு நினைக்கிறேன். யோ வாங்கியா. ஏண்டா பொய்ய சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் பொறுத்து சொல்லக்கூடாதா? சத்திரத்து ஓனரே அவன் பையனுக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணுவான்னு யாருக்கு வேணா தெரியும். வெண்ட நிமித்திட்டானுங்க. போனதே நாளைக்கு இன்டர்வியூ வேற போனோம். இருந்தது ஒரே ஒரு சட்டை, அதையும் கிழிச்சு விட்டானே. இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு ஐடியா தர்றேன். ஆமா கிழிச்ச. பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களா? பைத்தியக்காரன் ஆகிட்டீங்க. வாங்க வாங்க, பந்தயத்துல கலந்துக்கங்க. தைரியமா வாங்க சார், கவலைப்படாம வாங்க சார். வாங்க. டேய் ஏன கும்பல் வா பாக்கலாம். ஐயோ என்னால முடியல. முடியல இல்ல, குடியா இருப்பா. குடியா குடியா. இது ஒரு வித்தியாசமான பந்தயங்க. இந்த அரைக்குள்ள மிளகாய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தின்னு ஜெயிச்சா நான் 400 ரூபாய் கொடுப்பேன். இதெல்லாம் திங்க முடியாம தோத்துட்டா? தோத்தா 20 ரூபாய் கொடுக்கணும்பா. ஜெயிச்சா 400 ரூபாய், தோத்தா 20 ரூபாய். ஜெயிச்சா 400 ரூபாய். 400 ரூபாயா? 400 ரூபாயா? 400 ரூபாயா? ஆமாயா 400 ரூபாய். 400 ரூபாய். யோ, இந்த மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டா 400 ரூபாய் கொடுத்துருவேல்ல? கொடுத்துருவேன். ஆனா தோத்துட்டா 20 ரூபாய் நீ கொடுத்தாகணும். தோத்தா தானே? டேய் இவ்வளவு மிளகாயமா? வயிறு என்னத்துக்கிறது? ஒரு பைத்தியம் பிடிச்சிருவானா? நீ நகரா. டேய் நகரா, சொன்ன கடா. டேய் டேய் கோபி, டேய் வேணடா, சொன்ன கடா. சொன்ன கடா வேணடா. கோபி வேணடா. மனுஷனா சாப்பிடு சாப்பிடு. 400 ரூபாய் சாப்பிடு. படுக்க முடியா? இதுல போகிற வழிதான். அரே அவன் இந்த பக்கம் தானே வந்தான். என்கிட்ட இருந்து தப்புறான் இல்லை. சேட்ஜி இங்கேயே இருக்கிறான். அவனை பிடிக்காம விடுறான் இல்லை. ஆஜர், என் பேர் மணி சார். என்ன ஸ்கூலா? மணி அடிச்ச உடனே ஆஜருங்கிற உட்காரியா? நீ ஆரம்பி. இது சாதாரண டம்ளர் இல்ல, எவர் சில்வர் டம்ளர். இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? உடுப்பி ஹோட்டல்ல திருடினது. உடுப்பியில இருந்து வந்தது. ஆரம்ப விலை 5 ரூபாய். 4 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா. போ சும்மா கேட்பானு போல இருக்கு. வேண்டாம். இது பாத்தீங்களா, சாதாரண மூக்குப்பொடி டப்பா இல்ல, ஹிட்லர் உபயோகப்படுத்துற மூக்குப்பொடி டப்பா.
மூக்குப்பொடியோட சேர்த்து 10 ரூபாய். ஹிட்லர் மூக்கோட சேர்த்து எவ்வளவு? உட்காரியா, நீ என்ன கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்கியா? பாத்தீங்களா, மூக்கு 1 ரூபாய். இது மூக்குப்பொடி டப்பா 10 ரூபாய். 10 ரூபாய். 10 ரூபாய். 20 ரூபாய். 50 ரூபாய். 75 ரூபாய். 75 ரூபாய் ஒரு தரம். 75 ரூபாய் 2 தரம். 75 ரூபாய் 3 தரம். பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. ஐயா ஒரு விஷயம். என்ன விஷயம்? பணம் இல்லைங்க. செக்கா இருக்கா? பரவாயில்ல. அதுவும் இல்லைங்க. அப்புறம் ஏன் கேட்ட? நான் ஒரு விளையாட்டு வாக்குல கேட்டேன். விளையாடுறது என்ன பிளே கிரவுண்டா? பலராமா சார், ஒரு தரம், 2 தரம், 3 தரம். தூக்கு. ஐயா 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 விட்டுருங்க ஐயா. அதை எடுமா. இந்த வயலின் ரோமாபுரியில இருந்து வந்தது. இந்த பேய் பிடிச்ச வயலின் எப்படியாவது தள்ளி விட்டுருங்க. புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? பெயிண்ட் அடிச்சிருக்கான். ஒரு தரம். கம்பெனி ரேட்டு 50 ரூபாய். ஐயோ தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். என்னையா? நான் ஊர்ல இருந்து வரும்போது 200 ரூபாய் கொண்டு வந்தேன். 30 ரூபாய் பஸ்ஸுக்கு போச்சு. 20 ரூபாய் சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இருக்கும்? 125. 150 ரூபாய் இருக்கும். எவ்வளவு? 150. எவ்வளவு? 150. வெரி குட். 150 ரூபாய். ஒரு தரம், 2 தரம், 3 தரம். சித்ரா, வயலின கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க, கொஞ்சம் வாங்கிக்கங்க. இவ்வளவு பொருள் இருக்கிறப்ப நீங்க இந்த வயலின வாங்கும் போதே நினைச்சேன் நீங்க பெரிய மேதையா இருக்கணும்னு. மேதியா? நான் இதுக்கு வரலங்க. வயலின வாங்க வரலையா? அப்பா இவரு என்னது? வயலின் வாங்க வரலையா? பலராமா, ஐயோ பலராம வேண்டாங்க. நான் வயலின் தான் வாங்க வந்தேன். இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.